ஹராமான விஷயங்கள் அங்கே கலக்கப்பட்டிருந்துன்னு சொன்னார். ஆண்கள் பெண்கள் கலந்து கொள்வது, போட்டோ எடுக்கிறது, வீடியோக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விதமான பெண்கள் விஷயங்கள் எல்லாம் அங்கே இஸ்லாத்துக்கு முரணான விஷயங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே போர்வது கட்டாயம் அல்ல, வாஜிபல்ல. விரும்பினால் போகலாம், வாஜிபல்ல. அங்கே மதுபானங்கள் புழங்கப்படுகின்றது, அது அந்நியர்களுக்காக இருக்கலாம். அப்படி என்று சொன்னாலும் அங்கே போறது கட்டாயம் அல்ல. அதுக்கு மாற்றமாக ஷரியத்தின் அடிப்படையில் நடந்துட்டு சொன்னா தான் அந்த வலிமாவுக்கு போறது அங்கே வாஜிபாக கணிக்கப்படுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்படுகின்றது. இப்ப என்ன செய்யறாங்க, சேர்ந்து வாழ்த்துறதுக்காக வேண்டி ரெண்டு போத்தாலையும் ரெண்டு பேரும் சமாதானம் செய்யறதுக்கு அனுப்பணும். இப்ப சமாதானம் செஞ்சு பார்த்தாங்க, ரெண்டு பேரும் சேப்பார வாக்கு விளங்கல. இப்ப இஸ்லாம் சொல்லுது அவங்களை பிரிச்சுட சொல்லு. இப்ப இவங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்றது, அப்பதான் அவங்களுக்கு தலாக்கண்ட ஆயுதத்தை பாவிக்கலாம். கணவனுக்கு வீணான முறையில தலாக்கு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஒரு பெண் கணவனுக்கிட்ட இருந்து வீணான முறையிலே தலாக்கை வாங்கவும் முடியாது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஒரு பெண் என்ன செய்யறாங்க, கொண்டு இந்த மாப்பிள்ளை எனக்கு ஷேப் இல்லை, இந்த மாப்பிள்ளையோட வாழ்க்கைக்கு இயலாது. அதாவது இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் அந்த கணவன் தனக்கு தோதுவாக அமையாவிட்டால் மட்டும்தான் அவளுக்கு தலாக்கை வேண்டலாம். அவளுடைய ஆசாபாசங்களுக்கு இவன் இடம் கொடுக்கிறான் இல்ல, ஹராமான விஷயங்களுக்கு இடம் கொடுக்கிறான் இல்ல, அவளுக்கு பாவமான விஷயங்கள் அவள் ஈடுபட போறாள், இவன் தடுக்கிறான், இந்த மாப்பிளோடு எனக்கு வாழ இயலாது என்று சொல்லி அவள் தலாக்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஐயும் அம்ரஅத்தின் சஅல ஸௌஜஹா அத்தலாக், எந்த ஒரு பெண் சரி மின் கைரி பாஸின், உரிய இஸ்லாம் சொல்லக்கூடிய உரிய காரணம் இல்லாமல் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கிட்ட இந்த தலாக்கை கேட்டால், லம் தரஹு ராயிஹத்தல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டாள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் நாங்க பார்க்கிறோம், வெளிநாட்டுக்கு போறாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அவட ஆடம்பரத்துக்கு இந்த மாப்பிள்ளை அங்க சரியா அமையறதில்ல, இன்னொருத்தனோட போறதுக்காக வேண்டி அங்க என்ன செய்யற தலாக்கு சொல்ற. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாம் ஷரியத்து சொல்லக்கூடிய பிரகாரம் அந்த கணவனுக்கு வாழ்க்கைப்பட முடியாவிட்டால் மட்டும்தான் தலாக்கை அவளுக்கு கேட்கலாம். ஷரியத்துக்கு மாத்தமான முறையில் அந்த பெண்மணி தன்னுடைய கணவனுக்கிட்ட இருந்து தலாக்கை வேண்டும் என்று சொன்னால் சுவர்க்கத்துக்கு நுழைவது அல்ல, சுவர்க்கத்தின் வாடை கூட அவளுக்கு 500 வருஷ தூரத்துக்கு சுவர்க்கத்தின் வாடை அடிக்கும். 500 வருஷத்து தூரத்துக்கு அந்த சுவர்க்கத்தின் வாடை அடிக்கக்கூடிய அந்த வாடை கூட, மனம் கூட அவளுக்கு கிடைக்காது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அந்த தலாக்கை இஸ்லாம் வெறுக்கின்றது. இப்பொழுது தலாக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வந்துட்டுன்னு சொன்னான். இப்ப தலாக்கு சொல்லிட்டான், இப்ப அடுத்த கட்டம் இத்தா இருக்கணும். தலாக்கு சொன்னால் இப்ப அடுத்த கட்டம் இத்தா இருக்கணும். இப்ப இந்த இத்தாவுடைய முறைகள் இத்தா ரெண்டு ஜாதி வகைப்படுகிறது. ஒன்று தலாக்கு சொன்னதுக்காக வேண்டி இத்தா இருக்கிறது, இன்னொன்று மாப்பிள்ளை மௌத்தானத்துக்காக வேண்டி இத்தா இருக்கிறது. தலாக்கு சொன்னதுக்காக வேண்டி இருக்கக்கூடிய இத்தா இருக்கின்றது, அது கணவனோடு வாழத்துக்கு இயலாமல் உயிரோடு பிரிகிறது. கணவன் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவரை விட்டு பிரிகிறது தான் தலாக்குன்னு சொல்றது. எனவே இந்த தலாக்கு எப்ப இந்த பெண்ணுக்கு இந்த இத்தா கடமையாகிறது என்று சொன்னால், உயிரோடு கணவன் பிரிஞ்சு விட்டால் தலாக்கின் மூலமாக, ஃபஸ்கின் மூலமாக, ஹுலுஇன் மூலமாக, இந்த விதமான முறையில் ஒரு கணவன் என்ன செய்யறான், உயிரோடு பிரிஞ்சிட்டேன்னு சொன்னால் அந்த பெண்ணை விட்டும் அவள் இத்தா இருக்கணும். அவளுக்கு இத்தா இருக்கிறதுக்கு என்ன நிபந்தனை என்று சொன்னால், உயிரோடு கணவன் பிரிவதாக இருந்தால் தலாக்கின் மூலமாகவோ ஹுலுஇன் ஃபஸ்கின் மூலமாகவோ பிரிவதாக இருந்தால் அந்த மனைவியோடு உடலுறவு கொண்டிருந்தால் தான் அவள் இத்தா இருக்கணும். உயிரோடு பிரியக்கூடிய நேரத்தில் தலாக்கின் மூலமாக பிரிஞ்சு சொன்னால் அவளுக்கு இத்தா எப்ப கடமை என்று சொன்னால், அவங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தி இருந்தால் தான் அவள் இத்தா இருக்கணும். அவங்க குடும்பம் நடத்த இல்லை, அதுக்கிடையில தலாக்கு சொல்லிட்டு போயிட்டேன்னு சொன்னால் அவள் இத்தா இருக்க தேவையில்லை. குடும்பம் நடத்தினதின் பின்னால் தான் அவளுக்கு இத்தாவுக்கு இந்த தலாக்குக்கு இத்தா கடமையாகின்றது. இப்ப எவ்வளவு காலம் அந்த பெண் இருக்கணும் என்று சொன்னால், மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்களாக இருந்தால் 2 மாதவிடாய்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய ஒரு துப்புரவு இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் ஏற்படும், சென்ற மாதமும் இந்த மாதமும், அந்த 2க்கும் இடையில ஒரு துப்புரவான காலம் செல்லும். அந்த மாதிரி துப்புரவுடைய 3 துப்புரவுகள் மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்ணா என்று சொன்னா 3 துப்புரவுகள் அவருடைய வாழ்க்கையில கழியவனும். அப்படி மாதவிடாய் ஏற்படாத பெண்களாக இருந்தன்னு சொன்னால் அவர்கள் 3 மாதங்கள் அங்கு இத்தா இருக்கணும். மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்கள் 3 துப்புரவுகள், மாதவிடாய் ஏற்படாத பெண்களாக இருந்தென்று சொன்னால் தலாக்கின் மூலமாக உயிரோடு பிரிந்து விட்டால் கணவன், அந்த மாதவிடாய் ஏற்படாததின் காரணமாக 3 மாதங்கள் அந்த பெண்மணி என்ன செய்யணும், இத்தா இருக்க வேண்டிய ஒரு கடமை அவளுக்கு இருக்கின்றது. எனவே உறவு கொண்டால் மட்டும்தான் தலாக்கின் மூலமாக இத்தா கடமையாகின்றது. உறவு கொள்ளவில்லை என்று சொன்னால் தலாக்கு சொன்னதுக்கான இத்தா இருக்க தேவையில்லை. இத்தாவுடைய கடமை என்ற
3 துப்புரவுகள், அப்படி ஏற்படாதவர்களுக்கு 3 மாதங்கள். இதே போன்று மனிதன் மரணிக்கின்றான், வஃபாத்தாகின்றான். அந்த வஃபாத்தான உடனே அவர்களுக்காக 4 மாதம் 10 நாட்கள் இருந்தே ஆக வேண்டும். 4 மாதங்கள் 10 நாட்கள் அந்த பெண்மணி தன்னுடைய கணவனுக்காக வேண்டி வஃபாத்து மௌத்தின் மூலமாக பிரிஞ்சு விட்டால், உசுரோடு பிரிய அல்ல, தலாக்கின் மூலமாக. மௌத்தானதின் பின்னால் ஒரு கணவன், அந்த கணவனுக்காக வேண்டி ஒரு மனைவி 4 மாதங்கள் 10 நாட்கள் அவள் இத்தா இருப்பது இஸ்லாத்தின் நிலையான ஒரு கட்டளை, கடமையாக இருக்கின்றது. யாருக்கும் குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஏன் அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன், உங்கள மனைவிமார்களை வச்சு போட்டு மௌத்தாராங்களே, யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன 4 அஷ்ஹுரின் வாஷிரா, அந்த மனைவிமார்கள் 4 மாதங்கள் 10 நாட்கள் அவர்கள் எதிர்பார்க்கட்டும், இத்தா இருக்கட்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். எனவே கணவன் மரணித்து விட்டால் நிச்சயமாக ஒரு பெண்மணி அவள் 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருந்தே ஆகணும். அது அவங்க உறவு கொண்டதுக்கு பின்னாலேயா இருக்கலாம், உறவு கொள்ளாமல் இருக்கலாம். எப்படியோ அக்குது நடந்துட்டு சொன்னால், ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமண ஒப்பந்தம் நடந்துவிட்டு என்று சொன்னால், மாப்பிள்ளை அதற்கிடையில மௌத்தாயிட்டு சொன்னால், அவங்க குடும்பம் நடத்தினாலும் சரி நடத்தாவிட்டாலும் சரி அந்த பெண்மணி இத்தா இருந்துதான் ஆகும். தலாக்குக்கு அப்படி அல்ல, குடும்பம் நடத்தினால் மட்டும்தான் இத்தா இருக்கணும். மௌத்தா போனன்னு சொன்னால், அந்த கணவன் மௌத்தானதுக்கு உதாரணம் வச்சுக்கொள்வோம், ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரு மேல ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டுது, அக்குது நடந்துட்டாங்க, இன்னும் கல்யாணம் நடக்கல. எங்களோட சம்பிரதாயப்படி, இப்ப எங்க வளமையான சம்பிரதாயப்படி கல்யாணம் இன்னும் நடக்கல, அக்குதை மட்டும் செஞ்சு வச்சிருக்காங்க, நிக்காக ஒப்பந்தத்தை மட்டும் நிக்காக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கடையில் என்ன செய்யணும், இப்ப மாப்பிள்ளை பொண்ண கண்டும் இல்லாமல் இருக்கலாம், இதுவரைக்கும் அந்த கணவன் மனைவியை இதுவரைக்கும் பார்த்து இல்லாமல் இருக்கலாம். ஆனா 2 பேருக்கும் இடையில என்ன செஞ்சு திருமண ஒப்பந்தம் அங்கே நடைபெற்று விட்டது. அதுக்கிடையில மாப்பிள்ளை ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி மூத்தா போய்த்தாரு. இப்ப மாப்பிள்ளை இந்த பொம்பளை கண்டே இல்லை இதுவரைக்கும், இன்னும் கல்யாணம் நடக்கல, அதான் அகுது மட்டும்தான் நடந்தீங்க. இப்ப இந்த பெண் என்ன செய்யணும், அந்த கணவனுக்காக வேண்டி 4 மாசம் 10 நாள் இருந்தே ஆகணும். மௌத்துக்கு அங்க அவங்க உறவு கொள்ளவோனும் பார்க்கவோனும் என்ற சட்டம் கிடையாது, அது தலாக்குக்கு தான் அந்த பேச்சு. எனவே கணவன் மரணித்து விட்டு என்று சொன்னால், அக்குது நடந்ததுக்கு பின்னால கணவன் மரணித்து விட்டால் அந்த பெண்மணி 4 மாசங்கள் 10 நாள் இத்தா இருந்தே ஆகணும். எனவேதான் வயசுக்கு வராதவங்களை திருமணம் முடிச்சு கொடுத்தாலும், அந்த சின்ன குழந்தைகள், அதாவது வயசுக்கு வராத ஒரு பெண் பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் கூட அந்த கணவன் இறந்து விட்டால் அவளும் இத்தா இருக்கத்தான் வேணும். ஒரு வயசுக்கு வந்த கிழவி, அதாவது வயசு ஹயல்கள் ஏற்பட மாதவிடாய் எல்லாம் நின்று போன ஒரு வயோதிப பெண்ணா இருந்தாலும் கூட அவளும் இருந்துதான் ஆகணும். எனவே கணவனுடைய மரணத்துக்காக வேண்டி அக்குது நடந்துவிட்டு என்று சொன்னால் கட்டாயம் இத்தா இருந்தேதாக ஆகணும். 4 மாசம் 10 நாள் இருந்தே ஆகணும். யாருக்கும் இத்தா குறைக்கல. சில மனுஷன் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை மௌத்தாரணத்துக்கு எனக்கு வசியத்தை செஞ்சுட்டு போனேன், 40 நாள் இத்தா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. 40 நாள் இத்தா இருந்தால் போதும் என்று எனக்கு வசியத்தை செஞ்சுட்டு தானே என்ன மாப்பிள்ளை மௌத்தா போய்த்தாரன்னு சொல்லி 40 நாளோட ஷேப்பாக பார்ப்பாங்க. அது சரி வராது. குர்ஆனுடைய கட்டளை இது, 4 மாசம் 10 நாள். யாருக்கும் அது மாற்ற இயலாது. 4 மாசம் 10 நாள் இருந்துதான் ஆகணும், யாருக்குமே அதை மாற்ற முடியாது. 40 நாள் 15 நாள் 30 நாள் இருக்கிறது யாருக்குமே அனுமதி கிடையாது. 4 மாசம் 10 நாள் இருந்தே ஆகணும். இந்த இத்தாவுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தலாக்கின் மூலமாக பிரிஞ்சாலும் சரி, மௌத்தானால் இத்தா இருக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, இந்த இத்தாவுடைய நோக்கம் எங்களை புத்திக்கு படக்கூடிய 3 சொல்லலாம். அல்லாஹ் இன்னும் எத்தனை நோக்கங்கள் வச்சுக்கலாம். மனுஷனுடைய புத்திக்கு உட்படக்கூடிய முறையில் 3 நோக்கங்கள், எங்களுக்கு முக்கியமான 3 நோக்கங்களை சொல்லலாம். ஒன்று பராஅத்துர் ரஹ்ம் என்று சொல்லுவாங்க. இந்த தலாக்கு சொன்ன மாப்பிள்ளை அல்லது மௌத்தா போன மாப்பிள்ளையுடைய குழந்தை இந்த பெண்ணுடைய வயிற்றில் உருவாகி இருக்கின்றதா என்று பார்க்கிறதுக்காக வேண்டித்தான் அங்கு இத்தா இருக்கப்படுகின்றது. இந்த தலாக்கு சொன்ன கணவன் அல்லது மௌத்தா போன கணவனுடைய கரு தன்னுடைய மனைவியுடைய வயிற்றில் உருவாகி கொண்டிருக்கின்றதா என்று பார்ப்பதற்காக வேண்டித்தான் அந்த இத்தா இருக்கிறார். இல்லாம மாப்பிள்ளை மௌத்தான உடனே அடுத்த கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தன்னு சொன்னால், இப்ப அந்த மாப்பிள்ளையோடு சேர்ந்து வாழ்னதைக்கு இவருடைய வயிற்றில் உருவானது அந்த மாப்பிள்ளையோட புள்ளியா இந்த மாப்பிள்ளோட புள்ளியானு பிரச்சனை வருவாங்க. வாப்ப யாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை அங்கே ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும். இதனாலதான் அந்த இத்தா மூலமாக அந்த காலத்தை கழிச்சுன்னு சொன்னால் வயிற்றில் குழந்தை இருக்கின்றதா இல்லையான்றதை தீர்மானித்துக் கொள்ளலாம். இன்னொன்று, கணவனுக்காக வேண்டி மௌத்தா போனு சொன்னால் அவருக்காண்டி துக்கம் அனுஷ்டிக்கிறது. அது தலாக்குக்கு அல்ல. கணவன் மௌத்தாய் போனு சொன்னால் மாப்பிள்ளைக்காக வேண்டி இவ்வளவு நாளும் என்ன காப்பாற்றின மனுஷன், என்னோட இவ்வளவு கஷ்டப்பட்ட மனுஷன், இவ்வளவு